டு மம்மிஸ் ஃபுட் ஐலாண்ட். இன்றைக்கி நம்ம கிராப் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1.5 கிலோ நண்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடிக்கடி இனிமேல் நம்ம நண்டு செய்வோம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். 200 ml கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பு, காஞ்ச மிளகா, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் உரித்து வச்சுருக்கிற அந்த பூண்டையும் போட்டுங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நண்டை அதில் சேர்த்துக்கலாம். எல்லா நண்டையும் போட்டு கூடவே ஒரு அலங்காரத்துக்காக ஒரு ஓடியும் சேர்த்து வச்சுருக்கேன் நான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பரட்டி விடுங்க. எல்லா நண்டுலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா இந்த நண்டுலாம் நல்லா பரட்டி போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. அதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணியும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு நண்டையாக நல்லா கிளறி விடுங்க. பரட்டி விட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா நண்டில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போது நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நண்டு நல்லா கம்மன்னு நல்லா வாசம் அடிக்குது. ஓகே, see you on my next video. Bye.